ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். வாங்க இன்னைக்கு பூரி செய்வோம். பூரி தேவையான உருளைக்கிழங்கு எடுத்துட்டோம். அதை ஈஸியாக வேக வைக்கிறதுக்கு குக்கர் எடுத்தாச்சு. அடுத்து சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய். ஓகேவா? இப்போ மசாலா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். இதை கொஞ்சம் 2 வெட்டி போட்டோம்னா கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லீவ் போடுற அன்னைக்கு ஒரு நாளைக்கு, அதாவது வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ் போடுறோம். ஸோ அன்னைக்கு நம்மளும் வீட்டில் அந்த சின்ன சின்ன வேலையில நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். நமக்கு பிடிச்சமான சாப்பாடு, குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிச்சது பூரி தான். ஸோ அதனால இன்னைக்கு இப்போ பூரி ரெடி பண்ணுறோம். ஓகேவா? நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்குவோம். மண்ணெல்லாம் இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் கழுவிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே முழுசாக போட்டோம் அப்படின்னா அந்த வேலையில் விசில் வரையில் அந்த மண்ணெல்லாம் அதில் போய் சேர்ந்துடும். ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கழுவியாச்சு. அதை குக்கரில் வைக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டோம். குக்கரில் வச்சுருவோம். ஒரு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? உருளைக்கிழங்கு வேகிற டயத்தில் நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டோம்னா வேலை கொஞ்சம் ஈஸியாயிரும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உடலுக்கும் எப்பவுமே ஆரோக்கியமுங்க. முன்னெல்லாம் பார்த்தோம்னா வயல்ல விளையும் வெங்காயம். அப்படி சும்மா அப்படியே நம்ம பெரியவங்கள பார்த்தா நம்மளாம் சின்ன பிள்ளைல இருக்கிற அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டே தான் இருப்போம். அது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் தரும், ஒரு ஆரோக்கியமான வெங்காயம் அது. இப்ப உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா டக்கு டக்கு பெரிய வெங்காயம் வாங்குறாங்க, டக்குனு வேலையை முடிச்சு போடுறாங்க. அது வேலை ஈஸியா இருக்கு. ஒரு வெங்காயத்தை வெட்டினமா டக்குனு வெட்டி போட்டோமா வேலை முடிஞ்சு போயிருது. ஆனா சின்ன வெங்காயம் அப்படி இல்லை. அதை எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கணும். வேலைகளும் கூடும், ஆனா ஆரோக்கியம். நம்ம எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம நிறைய இடங்களை விட்டுறோம். என்ன பாக்குறீங்க? கண்ணில தண்ணி வருதுன்னா சின்ன வெங்காயம் உரிச்சா என்ன ஆகும்? கண்ணில் தண்ணி தாங்க வரும். இப்ப எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வெட்டுறதுதான் பாக்கி. அடுத்து பச்சை மிளகாய் வெட்டுறோம். அந்த கீத்தா போட்டோம்னா பார்க்க கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். பூரியில மசாலாவில் கொஞ்சம் நெட்டு கீத்தா போட்டோம்னா நம்ம பார்க்க அழகா இருக்கும். இந்த கேப்பில் பார்க்க இந்த விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. விசில் வந்துருச்சு. விசில் அமர்த்திடலாம். அதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம்னா மசாலா தயாரிச்சிடலாம். ஒவ்வொரு வீட்லையுமே சொல்லுவாங்க, வீட்டில் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கல்யாணத்தில் ஒரு சமையக்கார 1000 பேர் சமைக்கிற கூட எந்த கட்சி சத்தமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பாடு சமைச்சு முடிச்சிடலாம். நீ இந்த ஒரு நேரம் சமைக்கிறதுக்கு நீ எங்களுக்கு படுத்துற பாடு இருக்குதே அப்பா பாப்பா பாப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய வீட்லயும் நடக்குது, நிறைய வீட்லயே பேசுவாங்க. சரி என்னதான் இருக்கு பாப்போம். நானும் இன்னைக்கு தக்காளி வெட்டுறது, கிளீன் பண்றது, பாப்பா பாப்பா எவ்வளவு வேலை. இதுல வேலை ஒண்ணு தொட்டு போயிட்டே இருக்குதுங்க சொல்லுவாங்க. அப்ப மனைவி சொல்லுவாங்க என்னன்னா, ஆமா ஆமா அவர் எல்லாம் கல்யாணத்துல எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒருத்தர் மட்டும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி சமைச்சிருவாரு. ஆனா ஹெல்ப் பண்றதுக்கு 25 பேர் 30 பேர் இருப்பாங்க. அதனால அவர் சத்தம் இல்லாம வேலையை பார்ப்பாரு. இங்க என்னன்னா அப்படியா? எவ்வளவு வேலை பார்க்கணும்.
பாருங்க நீங்க அது பார்த்தோம்னா ஒன்னத்தொட்டு அது பாட்டு போயிட்டே இருக்குது. அப்ப சமையல் செய்யறது கஷ்டம் தான் போல தெரியுது, அப்படித்தானே? இப்ப நான் சமைக்கிறது ஒரு 6 பேருக்கு ரெடி பண்றேன். மாவு போட்டாச்சு. அடுத்து உப்பு போட போறோம். அடுத்து தண்ணி ஊற்றி பிணைஞ்சுக்குவோம் லைட்டா. நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் லீவ் போடுறோமோ, அப்பெல்லாம் ஒரு நாள் ஒரு நேரம் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நமக்கு பிடிச்ச சாப்பாடு அப்பா செய்யலாம்னு சொல்லி குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே சமையல ரெகுலரா ரொட்டீனா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? என்னதான் ஒரு சின்னதா ஒரு போர் அடிக்கும். அதனால நமக்கு பிடிச்சமான, அதாவது நமக்கு பிடிச்சதை விட பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், நமக்கும் ஒரு சந்தோஷத்துல கிடைக்கும். இதை நம்ம அந்த கிச்சன் இதில் செய்யறதுனால அந்த நல்லாவும் மாவை பிசையலாம். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன தாச்சி இருக்கும், ஒரு அகல பாத்திரத்தில் போட்டு செய்வாங்க. இப்போ நமக்கு தான் நல்லா அந்த கல் இருக்குல்ல, டைல்ஸ் கல், மார்பிள்ஸு, நல்லா ஃப்ரீயாக காலாங்க மாதிரி நல்லா செய்யலாம். உருட்டை பூரி மாவு ஒரு வழியா உருட்டி நம்ம சேப்புக்கு கொண்டாந்தாச்சுங்க. கை சின்ன கையா இருக்கிறதுனால உருட்ட முடியல. இப்போ நமக்கு இது அப்படியே பூரியில எண்ணெயில போட்டு எடுக்க முடியாதுல்ல, அதனால என்ன பண்றோம் அப்படின்னா சின்னமா போடுறோம். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறது இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன உருண்டையா போட்டு எடுத்துக்குவோம். சின்ன உருண்டை தானே குழந்தைகளுக்கு பிடிக்கும். நம்ம வெளியே ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் முதல்ல என்ன சாப்பாடுங்க விரும்புவோம்? முதல்ல புசுன்னு இருக்கிற பூரி தாங்க எல்லாருமே முதல்ல விரும்புவோம். அதுக்கு பிறகுதான் மற்ற சாப்பாடு ஐட்டங்கள்லாம் வரும். அது அந்த ஒரே அழகா இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வெட்டிக்கிறோம் உருட்டி. அடுத்து இன்னொரு உருண்டை இருக்குல்ல, அதையும் ரெடி பண்ணிக்குவோம். 6 பேர் இருக்கோம்ல, அட்லீஸ்ட் ஒருத்தவங்க 4 பூரினாலும் 24 பூரி செய்யணும் தானே. கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால கொஞ்சம் சின்னமா நெரிக்கிறோம். சோ பூரிக்கு தேவையான உருண்டை ரெடி. அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்ப விசில் அடங்கிருக்கான்னு பாக்குறோம். விசில் இன்னும் இது வரைக்கும் அடங்கல. ஸோ இதை ஓரமா எடுத்து வச்சிடறோம். ஓரமா எடுத்து வச்சுட்டு மசாலாவை ப்ரிப்பேர் பண்றோம். வெயில் அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் ஓரமா நாட்டி வச்சுப்போம். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு நெட்டு கரண்டி எடுத்துக்காங்க.
அந்த கையில படப்பட நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த தாச்சில இருந்து எண்ணெய் எப்படி பட்டு கை ஃபுல்லா புண்ணா இருக்கும். அவங்க நம்ம குடும்பத்துக்காக அவங்க செய்யற வந்து தியாகங்கள் அதெல்லாம். ஈஸியா சொல்றோம் வீட்டுல சமைக்கல சும்மா தானே இருக்கிற அப்படின்னு. ஆனா அதுல எவ்வளவு வேலைகள் இருக்குங்கிறது உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது. ஸோ நம்ம அந்த கௌசல்யா சுப்ரபாதம் பாடுவோம்ல, அது மாதிரி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா என்ன காயட்டும் நமக்கு என்ன தேவை, கடுகு உளுந்து பருப்பு, சீரக சோம்பு, கொஞ்சம் மிளகு எடுத்துக்கிட்டோம். இதுல இந்த பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் வாசமா இருக்கும். ஏன்னா மசாலா தானே செய்யறோம், உருளைக்கிழங்கு மசாலா, அதனால பட்டை கிராம்பு நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிரட்டும், ஏன்னா அப்படியே போட்டோம்னா பச்சை வாடை அடிக்கும். அது சாப்பிடல மலை நான் என்ன சொல்றது, ஒரு மாதிரி நம்ம இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு தேவையான அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் போடுறோம். போட்டாச்சு. இது லைட்டாக கருகாமல் கொஞ்சம் வாடிக்கிறோம். கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் போடுறோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இப்போதைக்கு பெரிய வெங்காயம் கையில் இல்லை, அதனால சின்ன வெங்காயத்தை வச்சு போட்டிருக்கேன். ஏன்னா அது உடலுக்கு நல்ல ஆரோக்கியம், குளிர்ச்சியும் கூட. வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டமே, அந்த வாசனை போற வரைக்கும் வதங்க வாசனை கொஞ்சம் நல்லா கிடைக்கும் சின்ன வெங்காயம். அதே மாதிரி பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில வதங்கையில அந்த ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். இப்ப அந்த பச்சை மிளகாய் எடுத்து கூட சாப்பிடலாம், அது நல்லா இருக்கும் பாருங்க. இந்த தக்காளி நிறைய போட்டோம் அப்படின்னா மசாலா அப்படியே சிவப்பாயிரும். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மசாலா மஞ்சளாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால தக்காளியை கொஞ்சம் லிமிட்டாகவே போட்டுப்போம். இப்போ நமக்கு இடம் வந்து இடஞ்சல இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து அப்போதைக்கு அந்த இடத்த விட்டு அப்புறம் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம வேலை பார்க்கல தோதா இருக்கும், ஈஸியாக இருக்கும். கைக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு இருந்தா நம்ம பாக்குற வேலை என்னன்னு நமக்கு தெரியாம போயிடும். அது ஏதோ ஒண்ணு தட்டி விட்டு கீழே விழுந்துரும், இல்ல மேல பட்டுரும். இது கூட தாச்சு அப்படின்னு நம்ம மேல கூட விழுந்துருக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கு. உருளைக்கிழங்கு விசில் அடங்கிருச்சு. இதை கொஞ்சம் லைட்டா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்குங்க. இப்போ என்னென்ன பொருள் எங்கே இருக்குன்னு நமக்கு அடிக்கடி என்னன்னு தெரியவே தெரியாது. அப்போ நம்ம அடிக்கடி கிச்சனுக்குள்ள வந்தால் மட்டும்தான் அந்த பொருள் எங்கே இருக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லாட்டி மஞ்சள் தூள் எங்கே இருக்குன்னு இந்த எல்லா டப்பாவும் தேடணும். நானே எப்பாவும் ஒரு நேரம் லீவு கிடைக்கிற நேரம் வருவேன் கிச்சனுக்கு, அதனால இந்த மஞ்சள் தூள் இதில் தான் இருக்குங்கிறது எனக்கு டக்குன்னு தெரியும். இல்லாட்டி எல்லா பாத்திரமும் ஒன்றா நம்ம எடுத்து பிரித்து பார்த்து மஞ்சள் தூள் எதில் இருக்குன்னு பார்க்கணும். இது வதங்கட்டும். அதுக்கடையில் லைட்டா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த தக்காளி வதங்கையில உப்பு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம பிறகு எவ்வளவு தேவைங்கிறத அப்புறம் போட்டுக்குவோம். இப்போதைக்கு லைட்டா. ஸோ இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு நல்லா. இந்த கேப்பில் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடணும். ஸோ இப்படியே போட்டோம்னா கையை சுட்டுறோம், உள்ள விட முடியாது, ஆவி பறக்குது பாருங்க. அப்போ என்ன பண்ணணும், தண்ணியை கொஞ்சம் லைட்டா உள்ள விட்டுக்குவோம். நம்ம பூரி செய்யறதுக்கு 2 பூரியோ 3 பூரியோ சாப்பிட போறோம். அதுக்கு எவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பாருங்க. இது மாதிரிதான் நம்ம எல்லாரும் சாப்பிடுறது, வீட்டில் உள்ள பெண்கள்
அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதை நம்ம ஃபீல்டில் இறங்கி பார்த்தா தான் தெரியுது என்னன்னு. இந்த ஆறு நம்மளை இப்போ கையில் அப்படியே எடுத்தா கை சுடும். அதனால தண்ணியை அமைச்சு தண்ணியை ஊற்றி சூடு இறங்கிக்கிட்டோம். இப்போ அதில் உள்ள தோடுகளை எடுத்துடணும். தோலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. 2 விசில் வச்சிரும்ல, அதனால இதோட வேலையும் ஈஸியாக முடிஞ்சு போயிருது நமக்கு. என்னங்க பூரி சரி எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? அப்ப என்ன வீட்டுல உள்ளவங்களை நீங்க ஏதாவது திட்டுவீங்க கண்டிப்பா. ஸோ பூரிக்கு மசாலா செய்யறோம்ல, அது வேலை நெருக்கி முடிகிற சேஸ்ல வந்துருச்சு. வேலை ஆரம்பிக்கலே சொல்லியிருந்தேன். வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, 1000 பேர் சமைக்கிற சமயக்காரர் கூட எந்த சத்தம் இல்லாம பேசாம சமைக்கிறாரு, நீனே அந்த சத்தம் போடுற அப்படின்னு சொல்லி சொன்னல. பாருங்க வேலை இன்னும் ஈஸியாவா இருக்கு. இப்ப இந்த உருளைக்கிழங்கு லைட்டா கருப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, அதை நம்ம எடுத்துருவோம். ஓகேவா? கை சுடுது, அதனால அப்பப்ப கையில கொஞ்சம் தண்ணி நினைச்சுக்கிறேன். இது தண்ணிக்குள்ள போட்டோம்னா அந்த சூடு கொஞ்சம் இலையிடும். இப்போ இது வாரம் வச்சுட்டு இதை எடுத்து போட்டோம்னா கையும் சூடாது, அவ்வளோதான். வா, நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் வீட்டில் உள்ள பெண்கள் கையில் படுற சூடுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாதுங்க. கவனமா பார்த்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன அஜாக்கிரதை, சின்ன ஒரு கவனக்குறைவு வந்தா கூட அது பிரச்சனைகள் தான். இந்த கைக்குள்ள அப்படியே புண்ணாயிடும். ஸோ கிழங்கெல்லாம் ஊத்து போட்டாச்சு. ஸோ ரெடி, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்போ சொல்லியிருந்தோம்ல, உப்பு லைட்டாக தான் போட்டோம். நமக்கு பிடிச்ச பூரிக்கு தேவையான மசாலா ரெடி. இப்போ லைட்டாக ஒரு சூடு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோ, ஏன்னா அப்போ லைட்டாக தானே போட்டோம். அப்போ உப்பு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. சாப்பிடல கூட பூரிக்கு இப்போ மசாலாவுக்கு பத்தாட்டி கூட திரும்பி உப்பு போட்டுக்கலாம். சாப்பிட்டு தான் பார்த்துருவோம் உப்பு இருக்கா இல்லையான்னு. அடுத்து புதினா மல்லி ரெடியாக வச்சிருக்கு, கொத்தமல்லி இறக்கையில் லைட்டாக போட்டுக்கும். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் உப்பு லைட்டாக பத்தாமல் இருக்கு, போட்டுக்கும். ஓகே, மசாலா ரெடிங்க. அடுத்து என்ன, பூரியை உருட்டிட வேண்டியதானே. லைட்டா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு இப்ப சொல்லுங்க, சமயக்காரர் என்ன அவர் மட்டுமே வேலை பார்க்கிறாரு? அவருக்கு எவ்வளவு பேர் உதவி ஹெல்ப் நிறைய பேர் இருந்ததுனால தான் அவர் வேலை சிறப்பா முடிஞ்சது. எந்த சத்தமும் இல்லாம சைலண்டா முடிச்சிட்டாரு. ஆனா வீட்டுல அப்படி இல்லை, எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துக்கணும். உதவிக்கு ஆள் இருந்தா கூட பரவாயில்ல. ரைட், அடுத்து என்ன பண்ண போறோம்? கொத்தமல்லி தலையை இப்படி போட்டு இப்படி இறக்கி வச்சாரோம், அப்படி போட்டுறோம். அடுத்து மூடியை போட்டு மூடி வச்சிருவோம் கொஞ்ச நேரம்.
ரைட்டு, மசாலா முடிஞ்சது. அடுத்து என்ன, கையை கழுவிட்டு பூரியை உருட்ட ஆரம்பிப்போம். உருளையை தேய்க்க போறோம். பூரி பார்க்க இவ்வளோ அழகா உருண்டையாக இருந்ததை சாப்பிடவும் அழகாகவும் இருக்கும். ஸோ நான் இதில் ஒரு 5 நிமிஷம் செட்டாக வைக்க போகிறேன். பசங்க இப்பவே ஆயத்தம் ஆயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. என்ன பண்றது, இவ்வளவு வேலைகள் இருக்கு, உடனே டக்குனு போட்டு கொடுத்துட முடியாதுல்ல. பூரி உருண்டையை தேய்க்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். நம்ம 24 உருண்டை தேய்க்கணும்ல. அந்த கேப்ல என்ன பண்ணுவோம், எண்ணெயை காய வச்சிட்டோம்னா தேய்ச்சி முடிக்கிறதுல ரெடி ஆயிடும். நல்லா காஞ்சிச்சான்னு பாருங்க. தண்ணி எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். தண்ணி இல்லை. ஸோ நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றிடுவோம். இந்த எண்ணெய் காயத்துக்கு நம்ம பூரியெல்லாம் ஆகிடுச்சு. எல்லா உருண்டையுமே தேய்ச்சி முடிச்சிடலாம். இந்த பூரி உருண்டை மாவு எல்லாமே தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. நெருக்கி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதுக்கடையில் எண்ணெயை அப்போ ஊற்றி வச்சோம்ல, எண்ணெயும் காஞ்சிருச்சு. பூரி ரெடியாக போகுது. இதோட இந்த வேலை நிற்காதுங்க. சாப்பிட்றதோட அந்த வேலை நிற்காது. அதுக்கு பிறகு இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணணும். ஓகே, பூரி எல்லாம் ரெடி. அதுக்கு இடையில எண்ணெய் காஞ்சிருச்சா? சரி, இப்போ பூரியை போட்டு எடுக்க போறோம். சுட சுட புசு புசுன்னு உள்ள பூரி ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட்டு போகலாம். பசங்க இப்போ 3 பசங்க இருக்கிறதுனால 3 தட்டிலையும் ஒரு பூரி வச்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எவ்வளவு தேவைங்கிறது நம்ம பார்த்து அப்போதைக்கு சுட சுட போட்டு கொடுக்கலாம். பூரி புசு புசுன்னு வருதா? சாப்பிடும் போல ஆசை இருக்கா? வாங்க சாப்பிட்டு போகலாம். ஒன்னு 2 வச்சிருவாங்க. இந்த மாதிரி பூரி புசு புசுன்னு இருந்தா 2 இல்லை 3 4 5 கூட சாப்பிடுவாங்க. எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பண்றது, செஞ்சு கொடுக்கணுமே. செஞ்சு கொடுத்துட்டு கடைசியா சாப்பிடுவான். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு தானே. அழகா அழகா சுத்துது பாருங்களேன் பூரி. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன அழகு. தம்பி சாப்பிட உட்காந்தாச்சா? கொண்டு வரவா? இந்த வரப்போது பூரி வரப்போது, சாப்பிடுங்க.
வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. உட்காருங்க. அகே வந்து நோட்ட உட்காருங்க வாங்க. வாங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சரி சாப்பிடுங்க. நல்லா இருக்கா பூரி? நல்லா இருக்குப்பா. பூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் வாங்க. இப்போ நமக்கு எத்தனை பூரி தேவையோ அத்தனை பூரி நல்லா சாப்பிடலாம்.